காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனாலும் சரி, நைட்டு டின்னருக்கு ஆனாலும் சரி, நாம் நினச்ச உடனே ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான, சிம்பிளான, ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, இந்த நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 170 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த சேமியாவை இந்த நெய் கூட சேர்த்து இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரை வறுத்தெடுக்கலாம். சேமியா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சேமியாவை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கலாம். திரும்பவும் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ணின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடி பொடியாக கட் பண்ணின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மூடி போட்டு இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா வதக்கி விடலாம். இது போல் மூடி போட்டு பண்ணும்போது கடுகு வெடித்து எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸும் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இனி இது கூட தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 பங்கு சேமியாவுக்கு 2 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இது கூட சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சேமியாவும் சேர்த்து கரண்டியால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். சேமியா பாதி வெந்ததுக்கு அப்புறமா
மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கூட கரண்டியால் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல சுட சுட டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி ஆகிருக்கும். இனி இறக்கி பரிமாறலாம். எந்த ஸ்பைசஸுமே சேர்க்காம பண்ணியிருக்கோம். தாராளமாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.